மல்லிகைனா என்ன, ஜாஸ்மின்னா என்ன? வெள்ளைக்காரன் பல பேர் வச்சுக்கிறான். மிஸ்டர் பிளாக்னு ஒருத்தர் வர்றாரு. நம்ம ஊரில் கருப்பேன்னு ஒருத்தர் இருக்கார். பிளாக்னா என்ன, கருப்பேன்னா என்ன, ரெண்டும் ஒன்று தான். மொழி வேறு. அதே போல கடவுளுக்கு பல மொழிகளிலே பெயர் உண்டு. சமஸ்கிருதத்தில் ஈஸ்வரா அப்படின்றாங்க, சுவாமி அப்படின்றாங்க. இதெல்லாம் கடவுளுக்கு பேர். நம்ம பைபிளில் கர்த்தர், அதுவும் சமஸ்கிருத பேர் தான். கர்த்தர், தேவன். தேவன் கூட தமிழ் பேர் இல்லை, சமஸ்கிருத பேர் தான். தமிழில் சொன்னால் கடவுள் என்று சொல்லுவாங்க. தேவுடாம்பாங்க, தேவுடும்பாங்க, தேவரும்பாங்க கன்னடத்தில். இப்படி பல பேர் கடவுளுக்கு இருக்குது. அல்லாம்பாங்க. அல்லானா முஸ்லீம் கடவுள் இல்லை, ஈஸ்வரானா இந்து கடவுள் இல்லை, கர்த்தர்னா கிறிஸ்தவ கடவுள் இல்லை. பல மொழிகளில் கடவுளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெயர். நான் 2000 வருஷம் துவக்கத்திலே லெபனான் தேசத்தில் ஊழியம் செய்ய போயிருந்தேன். அந்த காலை 2000 ஆண்டு உதயமாகும்போது அந்த காலை நேரத்தில் அங்குள்ள ஒரு பெரிய மலையிலே ஒருவர் வீடு கட்டியிருந்தார். ஒரு நல்ல கிறிஸ்தவ அன்பர். லெபனான் தேசம் 50% கிறிஸ்தவர்களும் 50% இஸ்லாமியரும் வாழ்கிற ஒரு இடம். அடிக்கடி யுத்தத்திலே அகப்பட்டு கொள்கிற ஒரு இடம். சுவரெல்லாம் குண்டு துளைகளால் நெரிக்கப்பட்ட ஒரு இடம். அங்கே சென்று அவர் சொன்னார், எங்கள் வீட்டுக்கு வாங்க, காலையில் உதிக்கிற சூரியன், அந்த சூரிய வெளிச்சத்தில் இஸ்ரவேலின் சீனாய் மலையை கூட பார்க்கலாம், எங்கேருந்து வாங்கன்னு கூட்டிகிட்டு போனார். நான் அந்த காலை நேரத்தில் அவருடைய மேல் மாடியிலே அவரோடு அமர்ந்து காலை சிற்றுண்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார், இந்த நாட்டில் பாருங்கள், எங்களுக்கு ரொம்ப நல்ல வசதியெல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியல, இன்னும் பல காரியங்கள் பேசி கொண்டிருந்தார். எனக்கு கொடுத்த சாப்பாடு என்ன தெரியுமா? அதிரசம். என்னடா இது, லெபனான் நாட்டில் அதிரசம் கொண்டாந்து வைக்கிறாங்களே, இது எங்கள் நாட்டு பலகாரமாச்சு என்ன? இல்லை எங்கள் நாட்டு பலகாரம்னார். எல்லாம் அங்கேருந்து வந்த சரக்கு தான். அவர்கள் அதிரசத்தை சாப்பிட்றாங்க. தமிழ் பைபிளில் போட்டிருக்குதுங்க அதிரசம், இல்லையா? படிச்சிருக்கீங்களா? அதிரசம் போட்டிருக்குது. எப்படி? வறுத்த மாவுனால் செய்த அதிரசம், வறுக்காத மாவில் செஞ்ச அதிரசம், 2 அதிரசம் போட்டிருக்கு. இந்த மாதிரி பண்டிகை காலத்தில் ஏராளமான அப்பம், அடை, இதெல்லாம் வெள்ளைக்காரனுடைய உணவு அல்ல. அநேகர் இந்த பைபிளை வெள்ளைக்காரன்னு சொல்கிறாங்களே, வெள்ளைக்காரனுக்கு அதிரசம் தெரியாது, அடை தெரியாது, அப்பம் தெரியாது. எல்லாத்துக்கும் வேஃபர் கேக்குன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பலகாரம்லாம் கொடுத்தாங்க. அவர் தான் என்னுடைய டிரான்ஸ்லேட்டர். சாயங்காலம் சபையில் பேச வேண்டும். அப்படி பேசும்போது நான் போட உடனே காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொன்னேன். கர்த்தர் பெரியவர் அப்படின்னு. மொழிபெயர்ப்பாளர் அல்லாஹு அக்பர் அப்படின்னார். என்னடா இது, இவர் முஸ்லீம் மாதிரி தெரியுது. திருப்பி காட் இஸ் கிரேட், அல்லாஹு அக்பர் அப்படின்னார். அப்புறம் சொன்னார், ஐயா காட் இஸ் கிரேட் நீங்கள் சொல்கிறீங்களே, அதை எங்கள் அரபு மொழியில் மொழிபெயர்த்தா அல்லாஹு அக்பர் தான் மொழிபெயர்க்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லாஹு அக்பர்னா முஸ்லீம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, அவங்க கூட கர்த்தர் பெரியவர் தான் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில முஸ்லீம் காரில் காட் இஸ் கிரேட்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா அல்லாஹு அக்பர்னா நம்ம வித்தியாசமாக நினைப்போன்னு காட் இஸ் கிரேட்னு அதெல்லாம் முஸ்லீம்ங்க கார். பின்னால் கண்ணாடியில் எழுதி போட்டிருக்கிறாங்க. சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம் எழுதி போடுறாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மொழி பலவாயினும் பொருள் ஒன்று தான். கடவுளோன் ஒருவன் ஒன்றே, ஒருவன் உண்டே, கடவுளோன் ஒருவன் உண்டே. எந்த மார்க்கத்திலும் பாருங்க, இத்தனை கடவுள் வைத்திருக்க இந்து மார்க்கத்தில் கூட ஒரு பரம்பொருள், ஒரு பராசக்தி, ஒரு கடவுள் இருக்கிறாருங்க. எங்களால் அறிய முடியாத ஒரு சக்தி ஒருவர் இருக்கிறார் என்று தான் சொல்லுகிறார்கள். இத்தனை கடவுள் வைத்திருந்தாலும் அந்த ஒரு கடவுளைத்தான் நம்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு கடவுளின் ஒரு பாகம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 கடவுள் இல்லை, ஒரே கடவுள். முச்சுடரும் ஒன்றாகும், மும்மூர்த்தி அல்ல, மூவருமே ஆழ்வுருவும் ஒன்றே ஆகும். அச்சுதா இவர்கள் ஆண் பெண் அல்ல, அரணும் அல்ல, லிங்கமும் அல்ல, அனாதியான சச்சிதானந்தனையே வணக்கம் செய்து சர்க்குருவின் பாதம் போற்றி எச்சரிக்கை கொண்டு நட அப்பா, எண்ணிலா முக்தி வழி எய்தலாமே என்று அகஸ்தியர் சித்தர் பாடியிருக்கிறார். 3 சுடர்கள் ஆனால் ஒரு தீபம்.
அதை உற்று பார்த்தால் திரியிலே எரிவது அடங்கிய சுடர், அதில் மஞ்சள் வட்டமாய் தெரிவது அகன்ற சுடர், நமக்கு கிடைப்பது வியாபக சுடர். 3 சுடர் ஒரு ஒளியில் இருப்பது போல இறைவனின் 3 தன்மைகள் ஒரு கடவுளின் 3 தன்மைகளாக நமக்கு காட்டப்படுகின்றன. ஆக இப்படிப்பட்ட நிலையிலே நான் தேடிக்கொண்டிருந்த போது அந்த பிரசங்கர் பாவத்தை குறித்து சொன்னார். அந்த பாவத்தை குறித்து சொல்ல சொல்ல எனக்கு அது நல்ல உணர்வு இருந்தது. ரோகு சோகு துக்கு பல வானு பந்தன் வியஸ்னானிசே ஆத்ம அபராத விருஷனம் பலானி ஏதானி தேகினாம் என்று ஒரு ஸ்லோகம் உண்டு சமஸ்கிருதத்தில். பாவத்தின் ஒரு மரத்திலே நமக்கு கிடைக்கிற கனிகள் என்ன? நான் பாவம் செய்தால் இந்த சரீரமாகிய மரத்திலே கிடைக்கும் கனி என்ன? ரோகம், வியாதி, துக்கம், சஞ்சலம், வருத்தம், இதெல்லாம் அதில் கிடைக்கிறது தான். மனுஷனுடைய பாவத்தினாலே அவனுக்கு இத்தனை கனிகள் கிடைக்கிறதாம். இப்படி நான் அங்கலாய்த்து கொண்டு பாவத்தை பற்றி நமக்கு தெரியும், இதிலிருந்து விடுதலை பெறுகிறதை ஏன் சொல்லவில்லை என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் இயேசுவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொன்னார், அவர் பரிசுத்தராக ஒரு கன்னியின் கர்ப்பத்திலே பிறந்தார், நமக்காக முள்முடியை தன்னுடைய சிரசிலே ஏற்றுக்கொண்டார், அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அவர் உடலில் இருந்து ரத்தம் வழிந்தது, கடைசி சொட்டு வரைக்கும் நமக்காக கொடுத்து பலியானார், அவர் மரித்த தெய்வமல்ல உயிர்த்த இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், அவரை அண்டு கொள்ளுகிற அத்தனை பேரும் பாக்கியவான்கள் என்று அவர் சொன்ன போது, இந்த தெய்வத்தை அல்லவா நான் தேடிக்கொண்டிருந்தேன், இது பிரஜாபதியை சொல்லுகிறாரா அல்லது இயேசுவை பற்றி சொல்லுகிறாரா, இந்த கிறிஸ்துவின் தெய்வத்தை சொல்லுகிறாரா அல்லது பிரஜாபதியாகிய ரிக்வேத கடவுளை சொல்லுகிறாரா என்று நான் மிக கவனமாய் கவனித்துக் கொண்டிருந்தேன். அவர் செய்தியை முடித்த போது, இந்த இயேசு யாருக்கு வேண்டும் என்று கேட்டார். நான் பின்னால நின்று கொண்டிருந்தேன். ஒரே ஓட்டமாக எல்லாரையும் தாண்டி ஓடி மேடைக்கு போய் அவர் கையை பிடித்து கொண்டு,